ஹாய் நண்பர்களே! நில ஒளியில உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி எங்க மிஸ்ஸஸ் ராபின், அகிலா மேடம் வந்து குட் பேட் அக்லிய வந்து அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு தளபதி ரசிகை. அ நான் ஒரு தல வெறியன். அவங்களும் தளபதி வெறியன் தான். ஆ பட் ஆனா இப்ப தலயையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. சொல்லப்போனா குட் பேட் அக்லி அவ்வளோ ரசிச்சாங்க. வண்டியில வரும்போதே அவ்வளோ பேசுனாங்க. இப்பயும் பேசுறாங்க. சரி, ஓகே மேடம், நீங்க ரிவ்யூ குடுங்க. நான் மிஸ்ஸஸ் ராபின் ரிவ்யூன்னு அத அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிலவு போன்ற அவளோட முகத்த இந்த இருட்டுல காட்ட முடியாது. நிலாவையே நான் உங்களுக்கு காட்டி ஆடியோல கேளுங்க. ஹெட்செட் மாட்டி கேளுங்க. மிஸ்ஸஸ் ராபின், இந்த குட் பேட் அக்லி படம் அ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னு நெனைக்கிறேன். நான் வேற காத கடிக்க வந்தேன். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்களேன்? படம் செம்மையா இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி படம் முழுக்கவே பயங்கர வைபா இருந்துச்சு. நான் வேற காதெல்லாம் கடிக்க வந்துகிட்டு இருந்தேன். நீங்களும் கூட வைப் பண்ணீங்க. உங்களுக்கு அப்படி வைப் பண்ற சீன் என்னென்னலாம் இருந்துச்சு? எதெல்லாம் ரொம்ப நீங்க ரசிச்சீங்க? எல்லாமே ரசிச்சீங்க. பட் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? வைப்ல ஃபர்ஸ்ட் வந்து அஜித்தோட டயலாக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் குடும்பம் குடும்பம் குடும்பம். அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கெட்டவரா இருந்தாலும் வெளியே வந்தோன்னே குடும்பம் 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 அந்த வேர்டு ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த சட்டையை ரிமூவ் பண்ணிட்டு அந்த டாட்டூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரு. வேற எந்த சீன்லாம் புடிச்சிருந்துச்சு? அப்புறம் சுல்தானா அந்த பாட்டுல அஜித்தோட அந்த ஒரே ஒரு நார்மல் ஸ்டெப்பு அதுதான் ஹைலைட்டு. அது சாதாரண ஸ்டெப்பு, அது ஏன்னா ரொம்ப ஹைலைட்டு. அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து செத்து போய் உயிரோட தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டாங்க லாஸ்ட் அந்த பாட்டு. பண்ணிட்டாங்கல்ல? ஆமா, அதனால அது அப்படி பண்ணியிருக்க கூடாது. 3 டேஸ்லயே பண்ணிட்டானுங்க. ஒரு 1 மந்த்னாலும் சரிங்களாம் போய் எல்லாருமே. ஏன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க டேரக்டர். ஸோ பல பேரோட உழைப்ப வீணடிச்சிருக்காங்க ஸ்பாயில் பண்ணி. ஆமா, கண்டிப்பா. அது அது எனக்கே கண்டிப்பா அவதான் எனக்கு தெரியும். எப்படியும் அவதான் ஆடுவா, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் அவதான். ஃபேஸ்புக்லயே நாங்க பார்த்துட்டு தானே டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஓகே, எதையுமே குறை சொல்ல முடியாது. அஜித் செம்ம சூப்பர். ஒரு ஸ்மைலிங் ஒரு ஒரு என்னது டென்ஷனே ஆகாம ஸ்மைலிங் ஃபேஸ்லயே கொண்டுட்டு போனாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். மங்காத்தாக்கு அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விடாமுயற்சி நல்லா இருந்துச்சு. அதை விட அஜித்தோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஸ்மைலிங் கொஞ்சம் கூட ஒரு சீன்ல கூட அந்த கோவத்தை காட்டுறது அதெல்லாம் எதுவுமே இல்லாம, அதே மாதிரி அர்ஜுன் தாஸோட அந்த இந்த பாட்டு சுல்தானா பாட்டுக்கு செம்மையா ஆடி இருக்காரு. நல்லா இருந்துச்சு. 2 பேரும் அதை மட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 அர்ஜுன் தாஸ் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அந்த மொட்டையா பேங்கா மொட்டையா அந்த அந்த பேங்க் அதெல்லாம் நல்லா கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வேற என்ன, எல்லாமே ஓகே தான். எல்லாமே சூப்பர்ல. எல்லாமே சூப்பர். அஜித் தவிர்த்து வேற யாரெல்லாம் என்னென்ன சீன்லாம் பிடிச்சிருந்துச்சு? அஜித்துக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸ் தான் எனக்கு. சூப்பர். அஜித் தாஸ் தவிர்த்து மத்தவங்கலாம் ஓகே. த்ரிஷா, சிம்ரன் ஓகே சூப்பர். அந்த ஒரு 2 சீன் வந்தாலும் செம்மையா பழைய சிம்ரனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த மியூசிக் போட்டாங்கல்ல, போன ரிங் டோன் ஆன் பண்ணோன்னு. ஆமா, அப்ப வந்து அந்த அஜித்தை பார்க்க முடிஞ்சிச்சு. ஹலோ அந்த என்ன பிரியா அந்த கதையெல்லாம் அந்த அந்த வாலியில உள்ள டைலாக் அப்படியே வந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பபிள் கம் சொன்னது ஜானி ஜானியஸ் பாப்பா எந்த இதுவும் குறைய சொல்ல முடியாது. சூப்பரா இருந்துச்சுன்னா அந்த பிஜிஎம்லாம் எப்படி இருந்துச்சு? பிஜிஎம் மியூசிக்லாம் செம்மையா இருந்தது. அந்த டார்க்கி புலி நான் வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவர் தான் வில்லன்னு நினைச்சிட்டு போனேன். அவரே பேட்டி கொடுத்தாரு. நான் எல்லாரும் என்னையதான் வில்லன், நானும் அவரை தான் வில்லன்னு நினைச்சேன். நான் வந்து எல்லாரும் பாதி பேர் சொன்னாங்க அஜித் அப்படின்னாங்க, இவரு வில்லன் தான் இருப்பார் போல அப்படின்னு நினைச்சேன். நல்லா இருந்துச்சு அந்த சீன். அந்த தெரியா இருந்துச்சுல்ல. ஆமா, அப்பா சாமியாட்ட ஆடுற மாதிரி இருந்துச்சுல்ல. புலி 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 புலி. ஆமா. அதுக்கப்புறம் டோனி கிங்ஸ்லினோட அந்த லாஸ்ட் சீனு சுல்தானா, அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அந்த 2 டைலாக் சொல்லிட்டு, உங்க அப்பாவுக்கு பாதுகாத்தேன், அடுத்து உனக்கு பாதுகாக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு.
அதெல்லாம் செம்ம சீன்ல படத்துல எல்லாரையும் பிளாஸ்ட் வயிறு வலிக்கு சிரிப்பு கூஸ் பம்ப்ஸ். எப்பொழுதுமே இந்த இந்த பையனை பார்க்கும்போது சரி இவன் வந்து போதைக்கு தான் அடிமையாயிருப்பான், எல்லா கதையும் அப்படியே தானே இருக்கும், அப்படிதான் நானே அப்படி நினைச்சேன். சரி இவனும் அப்பா இப்படி போயிட்டாருன்ட்டு போதைக்கு தான் அடிமை ஆயிட்டானோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கதை நல்லா இருந்துச்சு. கதை உண்மையிலே சூப்பர்ல. கதையே இல்லைனாலும் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த கதையை கொண்டு போனதெல்லாம் செம்மல்ல. நல்லா இருந்துச்சு. அதாவது குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் நல்லா லீனா இருந்தாலும் அந்த லீனா தான் இருக்காரு, அதான் அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, கிளைமேக்ஸ் மனசு விட்டு பறந்துக்கு போனியே, அது நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்து ஆமா அது நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் டாட்டு போட்டு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் ஸ்டார்ட்டும் பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சு டாட்டு, சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு ஆக்டரா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதான் படத்துல பயங்கர பிளஸ் பாயிண்ட் என்ன. ஆமா அது அது இது வந்து அந்த பொண்ணு வந்து இறந்து போயிரும் அதான் பேஸ்புக்லயே பார்த்தாச்சு. அந்த படம் எப்படி லாஸ்ட் சாங் அதுதான் தெரிஞ்சு போச்சு. எங்க மேடம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க அப்படின்னா எல்லாம் குட் பேட் அக்லி தலையோட மகிமை தான். சீரியஸ்லி இதே மாதிரி அவங்க பயங்கரமா அடுத்த ரிவ்யூ அவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்க படத்துக்கே வர மாட்டாங்க என் கூட, இன்னைக்கு வந்து தெருக்கி விட்டுருக்காங்க. ஓகே, இத்துடன் கடையை சாத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி. டைகர் கா ஹுக்கும்.